சொல்வதெல்லாம் உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. Co-presented by KFJ Bond of Gold. நீங்கள் அந்த பொய்யை சொல்லாமல் உண்மையை சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவளே விட்டுடுவா, அவங்க பின்னால் வரமாட்டா. ஏன்னா அவளுக்கு தெரியும் இப்படி வாழ முடியாதுன்னு. யாரோ ஒருத்தர் போய் சொல்கிறீங்க, யார்? சத்தியமாக நான் விட மாட்டேன். நீ எங்கே வேணா போ, நீ எங்கே வேணா போ, நான் அவங்க வீட்டில் தான் உட்காந்துருப்பேன். நீ வரத்த வரைக்கும் நீ சொல்கிற வரைக்கும் நான் அவங்க வீட்டில் தான் உட்காந்துருப்பேன். நீ எங்கே வேணா போ. வெங்கடேஸ்வரன் மேம். பிடெக் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன் மேம். இங்கே சென்னையில் தான் மேம் படித்தேன். ஃபேஸ்புக் மூலமாக மஞ்சுளான்னு ஒரு பொண்ணு எனக்கு தெரியும் மேம். ஆச்சா, குட்டிச்சவராச்சா? சொல்லுங்கள். ஃபேஸ்புக் மூலிமா பேசிகிட்டு இருந்தோம் மேம். நம்பர் ஷேர் பண்ணியிருக்கோம் மேம். நம்பர் ஷேர் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம் மேம். ஃப்ரெண்டாக தான் மேம் பேசினோம். இங்கே சென்னை வந்தப்போ கூட ஃப்ரெண்டாக தான் மேம் பேசினோம். ஒரு நாள் அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, பச்சை குத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு மேம். பச்சை குத்துறதை காட்டிட்டு நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சு மேம். நான் அவங்ககிட்ட ஃப்ரெண்டாக தான் பேசினேன், லவ்லாம் பண்ணல, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டதுக்கு, நீ என்கிட்ட பேசுறதை வச்சு எனக்கு அப்படி தான் தெரிஞ்சு, நான் அவனை லவ் பண்ணுறேன், என்ன மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சது மேம். கொஞ்சம் அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கோன்னா டார்ச்சர் இல்லை மேம். இப்போதைக்கு மேரேஜ் பண்ணிக்க என்னால் மேரேஜ்லாம் பண்ண முடியாது. என் சுச்சுவேஷன் சரியில்லை, ஃபேமிலி சுச்சுவேஷனும் சரியில்லை, என்னோட சுச்சுவேஷனும் சரியில்லை. ஏன் சிச்சுவேஷனுக்கு என்னாச்சு? இல்லை மேம், கொஞ்சம் கடன் இருக்கும், இந்த மாதிரி என்னால் முடியாது, சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வீட்டில் இருந்தெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மேம். அப்புறம் அவங்க மாமா வந்து என்கிட்ட பேசினார் மேம். இந்த மாதிரி என்னம்மா லவ் பண்ணிட்டு ஏமாத்திட்டு விட்டு போயிட்டியாமே, அந்த பொண்ணு இப்போ அழுதுட்டு உட்காந்துருக்கு, ஒழுங்காக கல்யாணம் பண்ணிக்கோ, அப்படி இல்லைன்னா அவங்க ஃபேமிலி மேலே எல்லா மேலேயும் கேஸ் போட்டு உள்ளே தள்ளிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிட்டார் மேம். அப்புறம் அவங்க அப்பாவும் ஃபோன் பண்ணி கேட்ட திட்டி, நீ எப்போ என் பொண்ணை லவ் பண்ணலாம், ஏன் லவ் பண்ணால் கல்யாணம் பண்ண மாட்டியா, எனக்கு விட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பிரச்சனை ஆச்சு மேம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுட்டு நான் பேசுறதே இல்லை மேம். எத்தனை வருஷம் ஃபேஸ்புக்கில் பேசியிருப்பீங்க? ஃபேஸ்புக்கில் பேசினது ஒரு 1.5 வருஷம் இருக்கும் மேம். அப்புறம் சென்னையில் தான் மேம் ஒர்க் பண்ணாங்க அவங்க. நேராக பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கேன் மேம். சரி, இப்போ ஃபேஸ்புக்கில் என்னென்ன மாதிரி மெசேஜஸ் பகிர்ந்துப்பீங்க? நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் பேசுறது தான் மேம், வேற ஒன்றும் இல்லை மேம். அப்புறம் ஏன் அப்படி ஒரு ஐடியா போச்சு அந்த பொண்ணுக்கு? அதாவது பேசிகிட்டு இருக்கும்போதே மதுரையில் ஃப்ரெண்டு வீட்டு இருக்கு மேம். அங்கே போனப்போ 2 பேரும் மீட் பண்ணியிருக்கோம். ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்ருக்கோம். ஸோ அதனால மேபி நினைக்கிறேன் மேம். சாப்பிட்ட மட்டும்தான் செஞ்சீங்களா? ஆமாம் மேம், சாப்பிட்ருக்கோம் மேம். அப்புறம் சென்னையில் வெளியே போயிருக்கோம், ஷாப்பிங் மால்ஸ்லாம் போயிருக்கோம் மேம். வேற எங்கே போயிருக்கீங்க? தேட்டர் போயிருக்கோம் மேம். வேற? அவ்வளோதான் மேம். வேற பீச்சு? இல்லை பீச்செலாம் போனோம். மகாபலிபுரம்? இல்லை மேம் போனோம். வண்டலூர் ஜூ? இல்லை மேம் போனதில்லை. போகல. சொல்லுங்கள். அப்புறம் இந்த மாதிரி ஃபோன் பண்ணி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க மேம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட நான் பேசுறதே இல்லை மேம். ஒரு நாள் இருக்கிற ரூமுக்கு வந்துட்டு மேம், இந்த மாதிரி டீ கடையில் என்னோட ஃபோட்டோலாம் காட்டி, இந்த பையனை எங்கேயா பார்த்துருக்கீங்களா, என்னை லவ் பண்ணி ஏமாத்திட்டு விட்டு வந்துட்டாங்க, இந்த ஏரியாவில் தான் இருக்கான், அவன் வீடு எங்கே தான் இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மேம். அதனால் நான் ஃபோன் பண்ணி பயங்கரமாக திட்டி விட்டேன் மேம். எதுக்கு இப்படிலாம் பண்ணுற, இப்படிலாம் பண்ண எனக்கு சுத்தமாக பிடிக்காது, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு. நீங்கள் படிப்பு முடிச்சிட்டிங்களா? முடிச்சிட்டேன் மேம். வேலைக்கு போயிட்டுருக்கேன். 2015 முடிச்சேன் மேம். சரி, 2 வருஷம். எந்த டீ கடையில் வந்து சொல்லுங்க நீங்கள் வேலைக்கு போகிறது இடத்துல? இல்லை மேம், இப்போ நான் தங்கி இருக்க இடத்துல மேம். வீட்டில் உங்கள் ரூம் வீட்டில் இல்லை மேம், ரூமு தாம்பரத்தில் ரூம் எடுத்திருக்கேன் மேம். ரூம் கிட்ட இருக்க டீ கடையில் மேம். அப்புறம் ஒரு நாள் போய், அது எனக்கு தெரியாது மேம், வந்ததே எனக்கு தெரியாது மேம். அடுத்த நாள் போய் டீ கடைக்கு போனோன்னே அந்த டீ கடை ஓனர் வந்து என்கிட்ட கேட்டார் மேம், என்ன ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்திட்டாமே, அவன் ஃபோட்டோ வச்சுலாம் கேட்டுட்டு இருந்துச்சு அந்த பொண்ணு அப்படின்னு கேட்டதுக்கு, யாருன்னா அப்படி எனக்கு தெரியல யாருன்ட்டு அப்படின்னோடனே, இந்த மாதிரி ஒரு பொண்ணு உன் ஃபோட்டோ 2 பேர் நிற்கிற மாதிரி தான் ஃபோட்டோ வச்சுருந்துச்சு, ஃபோட்டோ வச்சு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் மேம். அதுக்கப்புறம் அவங்க வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி 5 லட்ச ரூபா காசு கொடுத்துரு, நாங்கள் ஒன்று விட்டுறோம், நீ கல்யாணம்லாம் பண்ண வேண்டாம், அவனுக்கு 5 லட்ச ரூபா காசு மட்டும் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க மேம். இப்போது ஏற்கனவே கடன் இருக்குங்க எங்களுக்கு, 5 லட்ச ரூபாலாம் தர முடியாது, அவ்வளோ காசுலாம் என்கிட்ட இல்லை, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, எனக்கு நிறைய ஆம்பிஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன் மேம் அவங்ககிட்ட. அப்புறம் ஒரு மாதம் எந்த இதுவுமே இல்லை மேம். அப்புறம் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி இந்த பொண்ணு வந்து மறுபடியும் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, அன்றைக்கே நான் சொன்னேன்
என்ன என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க, மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா அப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க மேம். எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, மேரேஜ்லாம் இப்போதைக்கு அவனுக்கு இல்லை, கொஞ்சம் கடன் இருக்குது, எங்கள் சூழ்நிலையும் சரியில்லை, இப்போதைக்கு மேரேஜ் பண்ண முடியாது, கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேம். அதெலாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு வந்து ஏஜ் 25 ஆயிடுச்சு, கண்டிப்பாக நான் மேரேஜ் பண்ணியே ஆகணும், மேரேஜ் பண்ணி வைக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிச்சு மேம். அப்படி மேரேஜ் பண்ணி வைக்கலன்னா 5 லட்ச ரூபா காசு கொடுத்துருங்க, நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க மேம். அவங்க வீட்லேயே அப்படி தான் சொன்னாங்க, அந்த பொண்ணு அப்படி தான் சொன்னாங்க. அப்புறம் அது எங்களால் காசுலாம் தர முடியாது, கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க பேசிக்கலாம் அப்படின்னு எதனால சொன்னாங்களா மேம். ஃபோட்டோலாம் 2 பேர் ஃபோட்டோ இருக்குது மேம், சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் தானே, எதுக்கு ஃபோட்டோ இருக்கு? செல்ஃபிஸ் அவ்வளோதான், அவ்வளோ. சாதாரணமான செல்ஃபி. ஆமாம் சார். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகினீங்க? ஆமாம் மேம். வேற எந்த தப்பும் இல்லை நடக்கல? தப்பு நடக்குது. நீங்கள் அந்த பொண்ணை வேறு விதமாக பார்க்கவே இல்லை? இல்லை மேம். சரி சொல்லு. அப்புறம் ஜனவரி 15ஆம் தேதி அந்த பொண்ணு கிளம்பி வீட்டுக்கே வந்துச்சு மேம். எங்கள் வீட்டுக்கு அட்ரஸ் கண்டுபிடிச்சி வந்துச்சு மேம் வீட்டுக்கு. வந்துட்டு நைட்டு நான் தான் மஞ்சுளா உங்கள்கிட்ட ஃபோனில் பேசினேன்ல, என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நைட்டு 10:30 வந்ததுனால எங்கள் அப்பா கொண்டு போய் பஸ்ஸெல்லாம் முடிஞ்சிச்சு மேம். 10 மணியோட பஸ்ஸு முடிஞ்சிச்சு மேம். பஸ் ஏற்றி விட்டுரு, ஊருக்கு போட்டோம் எதனாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மேம். அம்மா என்ன சொல்லியிருக்கு, மயக்கம் வருது அப்படின்னு சொல்லவுடனே எங்கள் அப்பா வந்து சரி மயக்கம் வருதுன்னு சொல்லிட்டு பொண்ணாக இருக்குது, நைட் இருந்துட்டு காலைல போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா உள்ளே கூப்பிட்டு வச்சிட்டாரு மேம். அப்புறம் காலைல எழுந்திரிச்சிட்டு உங்கள் பையனை கூப்பிடுங்க, உங்கள் பையன் வந்தால் தான் நான் போவேன், இல்லைன்னா எனக்கு 5 லட்ச ரூபா காசு கொடுங்க, இப்போயே நான் வீட்டை விட்டு காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க மேம். அப்புறம் அவங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அந்த பிள்ளை சொல்கிறத கேளுங்க, காசு கொடுத்து விடுங்க 5 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லிட்டாங்க மேம். யார்? அவங்க மாமா. அவங்க மாமா. அப்புறம் வந்து மறுபடியும் எங்கள் அப்பா வந்து 1 வாரம் அங்கே தான் மேம் இருந்திருக்கு. ஒரு 2 நாள் கழித்து எங்கள் பெரியம்மாவுக்கு உடம்பு முடியல மேம், சேலத்தில் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. 1 வாரம் உங்கள் அப்பா அம்மா வச்சுருந்தாங்க? வீட்டில் வச்சுருந்தாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் சொல்ல வேண்டியதானே? இல்லை மேம், ஃபோட்டோலாம் வச்சுருக்கறதுனால சரி ஏதோ பிரச்சனை ஆகாமல் இருக்கிறதுக்காக சரி 1 வாரத்தில் போயிடுவா அந்த பொண்ணே போயிடுவா அப்படிங்கிறதுக்காக வச்சுருந்தாங்க மேம். போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லலை மேம், என்கிட்டே கூட சொல்லலை மேம். 1 வாரம் கழிச்சு தான் மேம் எனக்கே தெரியும் விஷயம். பெரியம்மாவுக்கு உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க மேம். எங்கள் அப்பா வந்து கூட ஹெல்ப் பண்ண போயிருந்தார் மேம். அம்மாவும் அந்த பொண்ணு மட்டும்தான் வீட்டில் இருந்தாங்க. வீட்டில் இருந்தோடனே அது வரைக்கும் நல்லா பேசிகிட்டு இருந்த பொண்ணு எங்கள் அம்மா மாதிரி இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க மேம். சண்டை போட்டு ஒரு நாள் சண்டை முற்றிட்டு எங்கள் அம்மா வந்து அவங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி சண்டை பெருசாகிடுச்சு, உங்கள் பொண்ணை கூப்பிட்டு போங்க எதனாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மேம். பேசிக்கலாம்னு சொன்னோடனே அவங்க மாமா என்ன சொல்லிட்டாரு, சரி ஒரு 1000 ரூபா கொடுத்து அந்த பொண்ணை பஸ் ஏற்றி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு மேம். சரின்னு எங்கள் அம்மா சொன்னோடனே எப்படி நீ எங்கள் மாமா கிட்டே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா பெட்ரூமில் போயிட்டு கதை சாத்திட்டாங்க மேம். இந்த பொண்ணு வந்துட்டு தீக்குச்சிலாம் கிழிச்சு உள்ளே போட்டிருக்காங்க மேம். எப்படி நீ எங்கள் மாமா கிட்டே சொல்லலாம், யாரை கேட்டு நீ சொன்ன, நான் இங்கே இருக்கனால உனக்கு என்ன பிரச்சனை, என் புருஷன் வீட்டில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தீக்குச்சிலாம் கிழிச்சு உள்ளே போட்டு அப்புறம் சிலிண்டர் புக்கெலாம் இருக்குல்ல மேம், அதெல்லாம் துண்டாக சின்னதாக கட் பண்ணி நீ எப்படி இனிமேல் சிலிண்டர் வாங்குறேன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு சிலிண்டர் ரெகுலேட்டர்லாம் உடச்சிட்டு வா நீ நான் சேர்ந்து சாவலாம் அப்படின்ட்டு 10 வைக்கலாம் போயிடுச்சு மேம். 10 வைக்கலாம் போயிட்டு பிரச்சனை ஆச்சு அன்றைக்கி. அப்புறம் அம்மா வந்து 108க்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க மேம். போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் தெரில மேம். 108க்கு ஃபோன் பண்ணிட்டு ஸ்டேஷன் நம்பர் வாங்கி ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க மேம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இப்போதைக்கு வர முடியாதுமா, ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இருங்க, அங்கேருந்து யாராவது அனுப்புகிறேன், அது வரைக்கும் தாக்கு போடுங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பொண்ணு ஜன்னல்கிட்ட போயிட்டு ஆன்ட்டி அங்கிள் வாங்க, இங்கே என்னை கொல்ல பார்க்குறாங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துலலாம் கூப்பிட்டுருச்சு மேம் அந்த பொண்ணு. ஸ்டேஷன் ஃபோன் பண்ண தெரிஞ்சோடனே அப்புறம் எல்லாம் வந்துட்டு அம்மா வெளியே வந்தோடனே பார்த்துட்டு ரெகுலேட்டர்லாம் உடஞ்சிருச்சு மேம். அப்புறம் அடுத்த நாள் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போனாங்க, கம்ப்ளைண்ட். அதாவது அன்றைக்கி நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க மேம். ஃபோன் பண்ணிவிட்டு நான் அங்கேருந்து சென்னையிலேருந்து வீட்டுக்கு போயிட்டு நான் தான் மேம் கம்ப்ளைண்ட் எழுதினேன். அவங்க அம்மா என்ன சொன்னாங்களோ அதை கம்ப்ளைண்ட்டாக எழுதி கெங்கோலி ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போனேன் மேம். அங்கே எடுத்துகிட்டு போனோடனே இது வந்து லவ் மேட்ருப்பா, இதெல்லாம் நாங்கள் பார்க்கறது இல்லை, நீங்கள் ஆத்தூர் மகளிர் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே மகளிர் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போய் பேசினாங்க மேம். பேசிவிட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, நீ லவ் பண்ண மேரேஜ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சாஃப்டாக தான் பேசிட்டு இருந்தாங்க. அது நாங்கள் எதுவும் தப்புலாம் பண்ணல மேம், ஃப்ரெண்டாக தான் பேசினேன் நான். இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி சொல்லி டார்ச்சர் பண்ணுது அப்படின்னு அதான். அது இல்லாமல் சிவகங்கை எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு மேம். அதுக்கப்புறம் தான் என்னை அடிக்கவே ஆரம்பித்தாங்க.
அடிச்சுட்டு இன்ஸ்பெக்டர் இருக்காங்களா மேம், அவங்களே பக்கத்தில் உட்காந்து நான் சொல்கிறத ஒழுங்காக எழுதி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறத எழுதிட்டு சைன் போட்டு நான் வந்துட்டேன். அதாவது இந்த மாதிரி நாங்கள் வந்து லவ் பண்ணோம், என்ன எழுதி லவ் பண்ணோம், எங்களுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிச்சு, நாங்கள் 6 மாதம் ஒரே வீட்டில் தான் இருந்தோம், இப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் அந்த பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி சைன் போட்டு கொடுத்துட்டு நான் சென்னை வந்துட்டேன் மேம். சென்னை வந்துட்ட அப்புறம் அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு, எனக்கு இங்கே கேஸ் வேண்டாம், நான் மானாமதுரை மகளிர் ஸ்டேஷனில் நான் கேஸ் கொடுத்துட்டு அங்கே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு மேம். அப்புறம் மானாமதுரை ஸ்டேஷன்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க மேம். ஃபோன் பண்ணிவிட்டு எங்கே இருக்கீங்க, அவங்க பேரில் கேஸ் கொடுத்துருக்காங்க, வாங்க விசாரிக்கணும் அப்படின்னு கூப்பிட்டாங்க மேம். கூப்பிட்டோன்னே நான் வீட்டுக்கு போனேன் மேம். வீட்டுக்கு போயிட்டு அப்பாவுக்கும் எனக்கு சின்ன பிரச்சனை மேம். எதுக்கு அப்படி இந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் வாக்குவாதம் மேம். வாக்குவாதத்தில் எங்கள் அப்பா கொஞ்சம் லைட்டாக நெஞ்சு வலி வந்துச்சு மேம். அப்பாவுக்கு வந்தோடனே அப்பா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க மேம். அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் விக்ஸ் ஆகி வீட்டை விட்டு கிளம்பிட்டேன் மேம். அங்கே மானாமதுரை ஸ்டேஷனுக்கு நான் போகல மேம். போயிட்டு நான் சென்னை வந்தோடனே அப்புறம் எங்கள் அம்மா அங்கே ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க மேம். அங்கே மானாமதுரை ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கே என்ன சொல்லிட்டாங்க, நீ உங்கள் பையன் எங்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க எங்கேன்னு தெரிலங்க, அவங்க அப்பாவோட சண்டை போட்டு எங்கே போயிட்டான், எங்கேன்னு தெரில எங்களுக்கு, கிடைச்சா கொண்டு வந்து ஒப்படைக்கிறோன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க மேம். அப்புறம் வந்து 1 மாதம் கழிச்சு நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன் மேம். இப்போ அம்மாட்ட பேசிவிட்டு என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன் மேம். ஒன்றும் இல்லை, அப்போல்லாம் நல்லா இருக்காரு, இந்த மாதிரி இந்த பொண்ணு தான் பயங்கர பிரச்சனை பண்ணுது, ஸ்டேஷன்லேருந்து மிரட்டுறாங்க, அவங்க மாமாவும் ஃபோன் பண்ணி மிரட்டுறாரு அப்படின்னு சொன்னாங்க மேம். அப்புறம் வந்துட்டு பெயில் அப்ளை பண்ணியிருந்தேன் மேம். பெயில் அப்ளை பண்ணிங்கன்னு தெரிஞ்சோன்னா 3 மாதம் எந்த பிரச்சனையும் இல்லை மேம். அப்புறம் 3 மாதம் கழித்து, அதாவது பெயில் ஆர்டர் வந்துச்சு மேம். கொஞ்சம் காசு பத்தாதனால பெயில் ஆர்டர் எங்களால் வாங்க முடியல மேம். எவ்வளோ காசு வேணும் அதுக்கு? ஒரு 30,000 மேம். 30,000 எங்களால் ரெடி பண்ண முடியல. யாருக்கு கொடுக்கணும் அது? பெயில் அப்ளை லாயர் ஆன்டிசிபேட்டரி பெயிலா? 30,000 எங்களால் ரெடி பண்ண முடியல மேம். 3 மாதம் ஆச்சு மேம். வந்துட்டு 3 மாதம் ரெடி பண்ண முடியல. லாயர் என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் பெயில் வாங்கலை, எங்களால் இந்த கேஸில் எடுக்க முடியாது, எனக்கும் ஒன்றும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த அட்வொகேட்டும் விலகிட்டார் மேம். அப்புறம் என்னாச்சு, 3 மாதம் கழித்து மறுபடியும் பிரச்சனை பண்ணார். 3 மாதம் கழித்து மறுபடியும் என் கடம்பூருக்கு வந்திருக்கேன் மேம். எனக்கு தெரியாது மேம், நான் சென்னையில் இருந்தேன். கடம்பூருக்கு வந்துட்டு மறுபடியும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கெங்கல் ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க மேம். இந்த மாதிரி இவங்க மேலே மறுபடியும் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஒருத்தவங்க இருக்காங்க மேம், எஸ்ஐ அவங்க வந்து விசாரித்தாங்க மேம். ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் மேம், இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து சொன்னேன் மேம். அப்புறம் இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டாங்க மேம். இல்லை மேம், நான் தப்பு பண்ணல, நான் எதுக்கு மேம் கல்யாணம் பண்ணணும், எனக்கு இப்போதைக்கு சுச்சுவேஷனும் சரியில்லை, கல்யாணம்லாம் என்னால் பண்ண முடியாது மேம் நான் சொல்லிட்டேன் மேம். அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, இல்லை நீ பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா நாங்கள் யாரும் உன்னை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி சுற்றி அடித்து மேரேஜ் அதாவது மாலை மாற்றி ஃபோட்டோ எடுத்துட்டாங்க மேம். ஃபோட்டோ எடுத்தோன்னே மானாமதுரை கூப்பிட்டு போனாங்க மேம். மானாமதுரை கூப்பிட்டு போயிட்டு அங்கே 1 வாரம் அடைச்சி தான் மேம் வச்சுருந்தாங்க. அடைச்சி வச்சுருந்தாங்க. மொத்தம் ஒரே வீடு மேம், ஆனால் 3 ரூம் மாதிரி. சென்டரில் ஒரு ரூமு, அந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. இந்த பக்கம் ரூமில் என்னை அடைச்சி வச்சுட்டாங்க மேம். அப்புறம் அடைச்சி வச்சுட்டு ரெஜிஸ்டர் பண்ணால் தான் போக முடியும், இல்லைன்னா நீ 5 லட்ச ரூபா காசு கொடுத்துட்டு நீ போய் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க மேம். அப்புறம் போயிட்டு என்கிட்ட 5 லட்ச ரூபா காசுலாம் இல்லை, ரெஜிஸ்டர் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க, ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் மேம் நான். அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அவங்க எல்லாம் ரெடி பண்ணாங்க மேம். விவோ கிட்டேருந்து லெட்ரு வேணும் அப்படின்னு சொன்னாங்க மேம். விவோ கிட்டேருந்து லெட்ரு வேணும்னு சொன்னோன்னே, சரி இப்போ இல்லை, என்னால் இப்போ முடியாது, எனக்கு இப்போ வேலைக்கு போகலன்னா வேலை போயிடும், எனக்கு சம்பளம்லாம் வராது, அதனால் நான் சென்னைக்கு போயிட்டு நான் வேலைக்கு போகிறேன், என்னை எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுங்க, நான் வரேன், வந்து சைன் போர்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் மேம். அப்புறம் என்ன சொன்னாங்க, சரி அப்போ நீ போகணுன்னா உன்னோட டிசியும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்டு போ. சரி எனக்கு சென்னை விட்டால் போதும்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு நான் சென்னை வந்துட்டேன் மேம், வேலைக்கு வந்துட்டேன் மேம். அப்புறம் வேலைக்கு போயிட்டு சேல்ரி வந்தோடனே மறுபடியும் இங்கேருந்து நான் மதுரை உள்ள அட்வொகேட் பார்த்துட்டு ஒரு 10 ஆஃபீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதினேன் மேம். இந்த மாதிரி என்னை மிரட்டி மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்க, எனக்கு இந்த மேரேஜுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிட்டேன் மேம். சரி, இப்போ ஒரு விஷயம் சொல்லுவேன், நிஜமாவே அந்த பொண்ணை நீ லவ் பண்ணி? இல்லை மேம், பண்ணல மேம். போய் சொல்லக்கூடாது. பண்ணல மேம். ஷுவர்? ஷுவர் மேம்.
100% நம்பலாம். 100% நம்பலாம். நிஜமாவே 5 லட்சம் ரூபா உங்கள்கிட்ட காசு கேட்டாங்க? ஆமாம் மேம். போய் சொல்லக்கூடாது. இங்கேருந்து போனதுக்கு அப்புறம் கூட மானாமரியில் வச்சு அவங்க அப்பா என்கிட்ட கேட்டார் மேம். 5 லட்ச ரூபா கொடுத்துட்டு நீ போய் கிளம்பிடு அப்படின்னு சொன்னார் மேம். சரி, நான் அந்த பொண்ணுகிட்ட பேசி பார்க்குறேன். பேர் மஞ்சுளா மேம். சொல்லுமா, எப்படி இவரை தெரியும்? மேம் ஃபேஸ்புக் மூலமா மேம். ம், நான் காலேஜ் படிக்கும்போது என்ன படிச்சிருக்கேன் நீ? இன்ஜினியரிங் பிஇசி டிபார்ட்மெண்ட். வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? அப்பா, அம்மா, 2 அக்கா, ஒரு அண்ணன். சரி, அப்பா என்ன வேலை செய்கிறாரு? அப்பா வந்துட்டு ஃபாரினில் இருந்தாங்க முன்னாடி, அப்புறம் செங்கல் சூளை வச்சுருந்தாங்க. இப்போ நார்மலி எதுவுமே பண்ணலை, ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. அண்ணா வந்துட்டு ட்ராவல்ஸ் வச்சுருக்காங்க. சரி, சொல்லுங்க. இல்லை மேம், இவங்க லவ் பண்ணேன் மேம். நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. இவங்க மேலே எந்த குறையுமே நான் சொல்லலை. 7 இயர்ஸ், நியர்லி 6.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. 2012 லவ் பண்ணோம், நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வரைக்கும் எப்படி உங்களுக்கு 2 பேருக்கு பரிச்சயம்? அவங்க ஃபேஸ்புக் மூலமாக மேம். ஃபேஸ்புக்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அதுக்கப்புறம் நேராக மீட் பண்ண வந்தாங்க. இவங்க 4-5 டைம்ஸ் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 6 மந்த்ஸாக நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பை அப்பியரன்ஸ் பார்த்துட்டு வேண்டாம் நாங்கள் அப்படிலாம் இல்லை, அவங்க நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் யோசிச்சு, எதாக இருந்தாலும் உடனே அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுல்ல மேம். எங்கள் வீட்டில் பார்க்குற பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க இல்லை, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓயாமல் பேசிட்டே இருப்பாங்க, டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே எனக்கு கொஞ்சம் பாசம் வர ஆரம்பிச்சிது மேம். அப்புறம் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் காலேஜ் முடிச்சதும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணேன். 2012னா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்போ? இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தேன் மேம். ம் ம். அப்புறம் காலேஜ் முடிச்சிட்டேன் மேம். முடித்ததும் அவங்க வந்துட்டு 14ல் வந்துட்டு முடித்ததும் நீங்கள் வந்துட்டு சென்னைக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டாங்க. சேர்த்து விட்டு அப்புறம் அந்த ஆஃபீஸில் வந்துட்டு நீ போ, இன்டர்வியூ போ அப்படின்னு சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு அந்த நிறைய ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூ போனேன். இன்டர்வியூ போயிட்டு அந்த ஆஃபீஸை ஓகே போனேன், பட் செலக்ட் ஆகலை. அந்த ஆஃபீஸ் கொஞ்சம் எனக்கு டைமிங்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதனால சரின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸ் போயிட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வரைக்கும் அந்த ஆஃபீஸில் இப்போனா இவங்க கூட இந்த மாதிரி பிரச்சனை வர தொட்டிக்கும் அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் மேம். அதுக்கப்புறம் ஃபிட் பண்ணல, இந்த ப்ராப்ளம் நல்லா சொல்லாமல் கொள்ளாமல் இன்ஃபார்ம் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ என்னடானா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண மேம். இந்த மாதிரி அவங்க எனக்கு மேரேஜ் பண்ணிட்டாங்க. எப்போலேருந்து உங்களுக்கு பிரச்சனை வர ஆரம்பிச்சது? 2016ல் மேம். ஏன் பிரச்சனை வந்து? இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி அவங்க வந்துட்டு ரொம்ப நேரமாக வேற ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இவங்களை என்றைக்குமே சந்தேகப்பட்டதில்லை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு க்ளோஸாக பழகினீங்க? இந்த அளவுக்குனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்க எனக்கு தாலி கட்டிட்டாங்க 2014லேயே. எனக்கு எங்கே வச்சு தாலி கட்டினாங்கன்னா நான் கேட்கவே இல்லை மேம். எப்போவுமே வந்துட்டு என்னை பார்க்க வரும்போது தேட்டருக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே வச்சு கட்டினாங்க. நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் கட்டுற? தேட்டருக்குள்ள வச்சு கட்டினாங்க மேம். எதுக்கு இந்த மாதிரிலாம் தாலி கட்டுற அப்படின்னு சொல்லிட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம், அது கழட்டிட்டேன் மேம். அதுக்கப்புறம் இப்போ பிரச்சனைலாம் நடந்ததுக்கப்புறம் 2016ல் அப்பா எதுக்கு தாலி கட்டினார் அன்னைக்கு உனக்கு? மேம் அவங்க வந்துட்டு எப்படி சொல்கிறது, தாலி கட்டிட்டாங்க மேம். அது ஒரு மாதிரி நடந்துக்கிட்டாங்க. நான் அப்படிலாம் நடந்துக்கக்கூடாது அப்படி சொன்னேன். அதுக்கு தாலி கட்டிட்டு நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட் ஆச்சு, இப்போ ஓகேயா அப்படின்னு சொன்னாங்க மேம். அந்த பொண்ணு சொன்னது ஃபுல்லாக போய் மேம். நான் அந்த பொண்ணை லவ் பண்ணவே இல்லை மேம், ஃப்ரெண்டாக தான் மேம் பேசுவேன். அரேஞ்ச் 2 கண்ணும் வீங்கிடும். என்ன பொண்ணுங்க, நான் உனக்கு சும்மாவா? புருஷன் பார்த்துட்டு இருக்கேன். இப்படி தான் மேம் என்ன பேசவே விடுறதில்லை மேம். மேம் இப்படிலாம் சொல்லலாமா மேம்? சொல்லுங்கள் மேம். நான் எல்லா எவிடன்ஸும் வச்சுருக்கேன் மேம், உங்களுக்கு தர்றேன் மேம். தயவு இல்லை மேம். எவ்வளோ பேரும் போராடி கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சாங்க. வீட்டில் வந்து அவ்வளோ பாசம். எங்கள் அப்பா அம்மா என்னைய கூட அவ்வளோ பாசமாக பார்த்துட்டு இல்லை மேம். இவங்களை அவ்வளோ பாசமாக பார்த்து போகிறதுக்கு காசு கொடுத்து, காசுல சொல்லணும்னு எங்கள் அண்ணன் முதல்ல எங்கள் அம்மாவுக்கு தோடு வாங்கி கொடுத்தது அதுதான் மேம். அந்த தோடு கூட கொடுத்து விட்டேன் மேம், காசு இல்லைன்னு சொன்னதும். எதுக்கு தோடு வச்சுருக்கேன் மேம்? ரூமில் தான் மேம். எதுக்கு வச்சுட்டு செலவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க மேம். நான் வைக்கல மேம், ரூமில் தான் வச்சுருக்கேன். எதுக்கு? அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கல்யாணம் ஆச்சு, அதுக்கப்புறம் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க மேம். நான் சென்னை வர்றதுக்கு முன்னாடி மேம். அங்கேயே கட்டாயப்படுத்தி தான் கல்யாணம் பண்ணீங்க சொல்கிறாங்க மேம். எப்படி மேம், எப்படி கட்டாயப்படுத்துவாங்க மேம்? இவ்வளோ பெரிய பையன் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க, கட்டாயப்படுத்தி எப்படி மேம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கல்யாணம் பண்ணுவாங்க? அவங்க ரிலேஷனை எல்லாரையும் வச்சு தான் பண்ணாங்க. அவங்க ரிலேஷனுக்கு வேணால் கால் பண்ணி கேளுங்க. ஆமாம் மேம். ரிலேஷன்ஸ் கிட்டலாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, யாராவது தடுத்தீங்கன்னா நான் சொல்லி திட்டுவேன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி உங்கள் பேர்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோன்னு சொன்னாங்க மேம். அதுவும் இல்லாமல் இப்போ இவங்க தர்ணா போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் மேம் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எப்படி உங்கள் மருமகனும் உங்கள் மகளும் எப்படி அந்த ஊரில் கடை வச்சுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவை மிரட்டியிருக்காங்க மேம். சரி, நான் எதுக்காக இப்போ உன்னை வேணும்னு சொல்கிறேன்? ஏதாவது ஒரு ரீசன் சொல்லு. எதுக்காக இப்போ நான் உன்னை வேணும்னு சொல்கிறேன்? தெரியல. தெரியல.
மேம் நீங்களாவது சொல்லுங்கள், எதுக்காக நான் இவர் வேணும்னு சொல்கிறேன் மேம்? ஏதாவது இருக்கா மேம் அவர்கிட்ட சொல்லுங்கள், சொத்து இருக்கா? இல்லை எதுக்காக வேணும்னு சொல்கிறேன் மேம்? ரீசன் மட்டும் எனக்கு கேளுங்க மேம். நானே கேட்டேன் அவர்கிட்ட, பிடெக் படித்த பொண்ணு ஏன் உங்க பின்னாடி இப்படி அலையிறது கேட்டேனா? கேட்டேனா? கேட்டேன். எதுக்கா தெரியல எனக்கு. உனக்கு தான் தெரியும், எனக்கு என்ன தெரியும்? சொல்லுவேன். தாலி கட்டினேன்னு சொன்னாங்க மேம். ஃபோட்டோ 2 பேர் சேர்ந்து எடுத்திருக்கோம். ஒரு ஃபோட்டோலையா தாலி இருக்கான்னு பாருங்க மேம். நீங்களே பாருங்க மேம் ஃபோட்டோஸ் வாங்கி. அவர் ஒன்று லவ்வே பண்ணல சொல்றாருமா. என்ன பார்த்து ரூமுக்கு வந்திருக்காங்க மேம் ஒரு தடவை. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க மேம். ஒரு தடவை பர்த்டே ஃபங்க்ஷன் கேக் வெட்டுறதுக்காக வந்தாங்க மேம். ஒரு தடவை லவ் பண்ணவே இல்லையா என்ன? பண்ணல மேம். வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அவங்க 3 பேர், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர், நாங்கள் இந்த சைடு பேரா கேக் வெட்டின மாதிரி ஃபோட்டோஸ் இருக்கு மேம். காமிக்கிறேன் மேம். எல்லா எவிடன்ஸுமே இருக்கு மேம் என்கிட்ட. இருக்கும்போதே இவ்வளவு போய் ஃப்ரெண்டா தான் பழகினேன்னு சொல்றாரு. ஃப்ரெண்டா எப்படி வெங்கடேஷ் வீட்டுக்கு வரைக்கும் கூட்டிட்டு போய் எப்படி ஃப்ரெண்ட்லியானா எல்லா பொண்ணுகிட்டே அதே மாதிரி ஃப்ரெண்ட்லியா? அந்த போட்டோஸ் பாத்தீங்களா? ஃபேஸ்புக்ல நீங்க இன்டிமேட்டா சாட் பண்ணிருக்கீங்களா? ஃபேஸ்புக்ல சாட் பண்ணது இல்லை மேம். ஃபேஸ்புக் வந்துட்டு ஜஸ்ட் ஃப்ரெண்ட் வரைக்கும் தான் நாங்கள் ஃபேஸ்புக்ல சாட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஹைக் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாங்க, நிறைய நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க மேம். அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்துக்க ஹைக் பேக்கப் வச்சிருக்கேன் மேம். வாட்ஸ்அப் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா பேக்கப் எடுத்தீங்கன்னா வரும் மேம். ஹாய் பொண்டாட்டி ஒரே நம்பர்ல மட்டும் தான் மேம் யூஸ் பண்ணிருக்கேன். அப்ப நீங்க அவங்கள லவ்வே பண்ணல மேம். வாட்ஸ்அப் ஹைக் நான் ஒரு நம்பர் மட்டும் தான் பழகினீங்க. ஆமா மேம். வாட்ஸ்அப் ஹைக் நான் ஒரு நம்பர் தவிர ஃப்ரெண்டா மட்டும் தான் பழகினீங்க. இப்ப தைரியமா கேளுங்க அவள்ட்ட. அவ கேக்குற அது மாதிரி நீங்க கேளுங்க. என்ன பண்றன்ற இப்போ? அது மேட்டர் இல்ல. நான் உன்னை லவ் பண்ணினேனா? நான் லவ் பண்ணனா? பண்ணலையா? பண்ணல. அப்புறம் யார் லவ் பண்ணது? ரூம் எல்லாம் கூட்டிட்டு போய் யார் ரூம் கூட்டி பண்ணது நான் தான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரூம் கூட்டிட்டு போவியா நீ? எல்லா பொண்ணுங்களையும் ரூம் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு தான கூட்டி போனா? பர்த்டே ஃபங்க்ஷனுக்கா? ஆமா. இப்ப வேலண்டைன்ஸ் டேக்கு கேக் கட் பண்ண யார்? இந்த ஷர்ட் யார் எடுத்து கொடுத்தது உனக்கு? பர்த்டேக்கு இந்த ஷர்ட் யார் எடுத்து கொடுத்தது? ஷர்ட் நீ தான் செலக்ட் பண்ணி. இந்த மிரர் யார் எடுத்து கொடுத்தது? பில் யார் பே பண்ணிருக்கான்னு பார்க்கலாம். அந்த மிரர் யார் எடுத்து கொடுத்தது உனக்கு? செலக்ட் பண்ணது மட்டும் தான் நீ. பில் யார் பே பண்ணிருக்கான்னு மேமே போய் செக் பண்ணிட்டோம். ஓகேயா? சொல்லு, நெக்ஸ்ட் கேளு. ஷர்ட்டுக்கு நீ செலக்ட் பண்ணதுதான். ஓகே, அவ்வளவுதான். சரியா? எதுக்காக ஒரு ஃப்ரெண்ட் டீப்பா ஷர்ட் அந்த வரைக்கும் செலக்ட் பண்ணுவாங்க? ஷர்ட் செலக்ட் பண்றதெல்லாம் ஒரு அண்டர்வேர் வரைக்கும் செலக்ட் பண்ணுவாங்களா ஒரு ஃப்ரெண்ட்? எந்த அண்டர்வேர் நீ வாங்கி கொடுத்த? வெங்கடேஷ் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அரைஞ்சிருவேன். பொண்ணுங்க உனக்கு என்ன சும்மா விளையாட்டு போறல யூஸ் பண்ணி த்ரோ பண்ணு. மித்தவங்கள கல்யாணம் பண்ணி போவாங்களா? எப்படி நினைச்சிட்டு இருக்க நீ? பொண்ணுங்க நான் அண்டர்வேர் எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தியா? நீ தாலி கட்டி கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஆமா, நான் செலக்ட் பண்ணி கொடுத்து நான் எடுத்து கொடுத்து அதுக்கு அதுல என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணனும் அந்த கார்டு எடுத்து மேம் கிட்ட கொடுப்பேன். அந்த பில் செக் பண்ணாங்கன்னா தெரிஞ்சிரும். சரியா? யாருக்கு வந்துட்டு அண்டர்வேர் வாங்குனேன். சரி, அண்டர்வேர் வாங்குறது இருக்கட்டும். நீங்க என்ன பண்ணினீங்க? ஒண்ணும் பண்ணல. எத்தனை வருஷமா அந்த பொண்ணு தெரியும்? 4 வருஷமா தெரியும். 4 வருஷமா தெரியும் மேம். லாஸ்ட் 1 இயரா பேசுறேன். எதனால பிரிஞ்சு? அதான் மேம் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க மேம். என்ன டார்ச்சர்? கால் பண்ணி டார்ச்சர் பண்ணாங்க. மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறமா ரூமுக்குலாம் வந்துட்டு டீ கடையில் ஃபோட்டோலாம் காமிச்சு லவ் பண்ணி ஏமாத்திட்டு விட்டு வந்துட்டான், எங்கேயா பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டு, அப்புறம் அது இல்லாமல் என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு நம்பர் கான்டாக்ட்ஸில் ஒரு நம்பர் விடலை மேம். எல்லா நம்பருக்கும். உங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் தெரியுமா மேம்? என் அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து தெரியாது மேம். லவ் பண்ண வரைக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பா அம்மாக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன் இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு. அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட வந்தாங்க. வந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் அக்கா வீடு சென்னையில் இருக்குது மேம். இதில் திருவெற்றியூரில் போலீஸ் குவார்ட்டர்ஸில் இருக்காங்க. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே இதில் எம்எம்சி இன்ஃபோட்டெக்கில் இன்ஃபார்ம் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போயிடலான்னு சொன்னாங்க. அப்போ என்னை அடிச்சு கூட்டிகிட்டு போனாங்களா. அப்போ நான் இவங்களுக்கு தான் கால் பண்ணேன். இவங்களுக்கு கால் பண்ணதுக்கு எங்கள் அப்பா அம்மா போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நான் சொன்னேன் இவங்க வருவாங்க, கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பாங்க. அப்போ இவரே கால் பண்ணி என் மாமாவுக்கு 2 இயர்ஸ் வச்சு வைங்க, கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. ஃப்ரெண்டாக தான் பழகினீங்களா? இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோ எடுப்பீங்களா? மேம் இந்த ஃபோட்டோஸ்லாம் டெலிட் வேறு பண்ண சொன்னாங்க. வீட்டில் வச்சுருக்கப்போ சேர்ந்துட்டோம். ஃப்ரெண்டோட ஃபோட்டோ எடுப்பீங்க? மேம் நான் ஃப்ரெண்டாக தான் மேம் பழகுங்க. இது ஃப்ரெண்டு. அப்பெல்லாம் எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல. இது ஃப்ரெண்டு கூட எடுக்கிற மாதிரியா ஃபோட்டோ? இந்த பாருப்பா, பொய் சொல்லி இதுலேருந்து தப்பிக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களை ஹெல்ப் பண்ணவே முடியாது. திருமணமாகி கொஞ்சம் பொறுமையாக இருந்தீப்பா. திருமணமாகி 10 வருஷம் வாழ்ந்து பிரிஞ்சு போகிறதுவங்க உண்டு. திருமணமாகி 2 நாள் கழித்து போகிறதுவங்க உண்டு. லவ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒத்து போகலன்னு பிரிஞ்சு போகிறதுவங்க உண்டு. ஆனால் எப்போ நீ வந்து பொய் சொல்லி நான் உன்னை லவ்வே பண்ணலைன்னு பொய்யை சொல்லி ஒரு விஷயத்துலேருந்து தப்பிச்சோட பார்க்குறே ஒரு பொண்ணு விடவே மாட்டா.
அதை விட்டுட்டு உண்மையாக என்ன நடந்தது சொல்லு. அவள்கிட்ட நான் பேசுகிறேன். இல்லை மேம். நீ இப்போ செய்கிறது, நீ சொல்கிறது அத்தனை இப்போ நான் ஃபோட்டோஸ் பார்த்தேன், உன்னோட மெசேஜஸ் பார்த்தேன். ஃப்ரெண்டாக நீங்கள் பழகலை, கிளியர். நீ வந்து அவள்கிட்ட ரொம்ப நெருக்கமாக பழகியிருக்க. மேம் பெட்டில் படுத்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க 2 பேரும். எப்படி ஃப்ரெண்ட்ஸ் பெட்டில் படுத்துனோன்னா ஃபோட்டோ எடுப்பாங்களா? உண்மையை பேசி என்ன நடந்தது? இப்போ இவ்வளோ சொன்னதெல்லாம் வந்து ஸ்கிரிப்டட். அழகாக ஸ்கிரிப்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. 5 லட்சம் ரூபாய் கேட்டான்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே எங்களுக்கு தெரியும். நீங்கள் என்னென்ன பேசியிருக்கீங்க அத்தனையுமே எங்களுக்கு தெரியும். அது வேண்டாம், ஸ்கிரிப்டட் வேண்டாம். உண்மையாக என்ன நடந்தது சொல்லி, எதனால உங்களுக்கு பிரச்சனை வந்தது சொல்லு. அதுக்கப்புறம் ஏன் அவ கூட வாழக்கூடாதுன்னு நினைக்கிற சொல்ல, நான் அவள்கிட்ட பேசுகிறேன். இல்லை மேம், நான் எந்த கட்டாயம் கிடையாது. லவ்லாம் பண்ணல. லவ் பண்ணலை சொன்னால் நான் நம்ப மாட்டேப்பா. நான் உன் மெசேஜையும் பார்த்தேன், உன் ஃபோட்டோஸையும் பார்த்தேன். நீ போய் சொல்கிற. சரிங்க மேம், லவ் பண்ணதாவே இருக்கட்டும் மேம். லவ் பண்ணதாவே இருக்கட்டும், எல்லாம் வேண்டாம். எங்களை நம்பி தானே வந்திருக்க. ஆமாம். நம்புறியா? நம்புகிறோம். அப்போ உண்மை பேசு, போய் சொல்லக்கூடாது. யாரோ ஒருத்தட்ட டாக்டர்கிட்டையும் அட்வொகேட்டையும் போய் சொல்லக்கூடாது சொல்லுவாங்க. சொல்வதெல்லாம் உண்மையிலையும் போய் சொல்லக்கூடாது. போய் சொன்னேன், எனக்கு நல்லா தெரியுது நீ போய் சொல்கிறேன்னு. எதுக்குப்பா? உண்மையை சொல். பொய்லாம் சொல்ல மேம். உண்மையை பேசு. லவ் பண்ணுற மாதிரி பேசணும் மேம். அப்புறம் வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க மேம். அதாவது நான் மற்ற பொண்ணு, அதாவது என்னோடய மெசேஜ் அந்த தீபான்னு பொண்ணு சொன்னாங்களே மேம், அந்த பொண்ணோட சேட்டையும் மெசேஜும் அவங்களே பார்த்தாங்க மேம். அந்த பொண்ணு யார்? அந்த பொண்ணு என்னோடய ஃப்ரெண்டு மேம். இதே மாதிரி ஃப்ரெண்டா? இல்லை மேம். அது எப்படி ஃப்ரெண்ட்? சென்னையில் என்னோடய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு மேம். அது எப்படி ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்? அந்த ஃப்ரெண்டு அவங்களோடையும் பெட்டில் படுத்துட்டு கட்டி பிடிச்சிட்டு ஃபோட்டோ எடுப்பீங்களா? இல்லை மேம். அப்போ இது ஃப்ரெண்டு இல்லைல்ல, இது லவர் தானே? கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்டு மேம். க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னா பெட்டில் படுக்கிறது அளவுக்கு க்ளோஸ். வெங்கடேஸ்வரன் வேலைக்கு ஆகாது. உண்மையை பேசலைன்னா உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. தட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். Unless you speak to me the truth, I cannot help you. I'm very, very sorry. லவ் பண்ணேன் மேம். குட். ஏன் லவ் பண்ணீங்க? என்ன மேம்? ஏன் லவ் பண்ணீங்க? பிடிச்சிருந்தது. என்ன பிடிச்சிருந்தது உங்கள் 2 பேருக்கும்? கேரக்டர். அவளை ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்களா? ஃபோட்டோ பார்த்தீங்களா? ஃபோட்டோ பார்த்தோம், நேரில் மீட் பண்ணோம். சரி. ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறப்பெல்லாம் லவ்லாம் இல்லை மேம். அப்புறம் பிடிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் ரொம்ப உண்மையாக தான் நேசிச்சிங்க. ஆமாம். அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் சென்னை வந்ததுக்கப்புறம் கூட ஒரு 6 மாதம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. 6 வருஷம் 1 வருஷம். இந்த மே மாதம் 2016 மே, ஜூன், ஜூலை இந்த 3 மாதத்துலேருந்து தான் மேம் பிரச்சனையே வந்து. ஆமாம் மேம். அதுக்கு முன்னாடி நெருங்கி பழகிருக்கீங்க, அதனால தானே பெட்லலாம் ஃபோட்டோலாம் எடுத்துருக்கீங்க. தப்புலாம் எதுவும் பண்ணதில்லை மேம். போய் சொல்கிறாங்க மேம். தாலி கட்டினேன்னு சொன்னது போய் மேம். நான் தாலி போய் கட்டல சொல்கிறாங்க மேம். நான் இதில் எதுவுமே போய் சொல்ல விரும்புறது இல்லை மேம். எல்லாமே உண்மை. மேம் ஃபோட்டோவில் தாலி இருக்கான்னு நீங்களே பாருங்கள். ஃபோட்டோவில் தாலி இல்லை. அந்த தாலிக்கு அர்த்தமே இல்லை. அந்த தாலிக்கு வந்து அர்த்தம் இல்லாமல் பண்ணிட்டீங்க எல்லாரும் சேர்ந்து. ஒரு மஞ்சள் கயிறை கட்டினா அது வந்து கணவன் மனைவிங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த மஞ்சள் கயிறுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. அந்த சென்டிமெண்ட்டுக்கு தான் ரெஸ்பெக்டே தவிர அந்த மஞ்சள் கயிறுக்கு இல்லை. இந்த தாலி சென்டிமெண்ட்டுக்கு தான் ரெஸ்பெக்ட். உங்கள் இதில் நீங்கள் யார் வேணால் கழுத்தில் கயிறு போட்டால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா? நான் கட்டவே இல்லை. அதெல்லாம் கிடையாது. நீ கட்டியிருந்தாலும் கட்டலைனாலும் தட் டசன்ட் மேட்டர். மொத்தத்தில் 4 வருஷம் லவ் பண்ணியிருக்கீங்க. இல்லை மேம். எத்தனை வருஷம்? 12 ஆரம்பித்து 16 வரைக்கும். அப்போ எத்தனை வருஷம்? 12 இல்லை மேம். 13லேருந்து 3 வருஷம். லாஸ்ட் 1 இயராக பேசுறதில்லை மேம். சரி, 3 வருஷம் லவ் பண்ணியிருக்கீங்க. அதுதான் முக்கியம். அந்த ஒரு செகண்ட் தாலி கட்டினது முக்கியம் இல்லை. தட் ஹாஸ் நோ ரெலவென்ஸ். தாலி கட்டினா தியேட்டருக்குள்ளெல்லாம் தாலி கட்டினா அப்போ நாங்கள்லாம் எதுக்குமா? நான் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. நாங்கள்லாம் எதுக்குமா? நாங்கள்லாம் அதை வந்து ஏதாவது சொல்லிடுவேன் நான். ஸோ 3 வருஷம் லவ் பண்ணீங்கல்ல, அதுதான் எனக்கு முக்கியம். எவ்வளோ க்ளோஸாக லவ் பண்ணீங்க? சென்னையில் 2 பேரும் இருந்திருக்கீங்க. ஹாஸ்டலில் இருந்தாங்க மேம். என்னெல்லாம் செஞ்சுருப்பீங்கன்னு எனக்கும் கெஸ் பண்ண முடியும்.
கொஞ்சம்லாம் இல்லை மேம் காமன் சென்ஸ் எனக்கு இருக்கு. இல்லை மேம் வெளியே போயிருக்கோம் மேம், தேட்டருக்கு போயிருக்கோம் மேம். ஏண்டா தம்பி சொல்லுங்க மேம். சொல்லுப்பா, அதுதான் உடஞ்சாச்சு, இன்னும் ஃபுல்லாக பேசிடுவோமே. இல்லை மேம் லவ் பண்ணிட்டு இருந்தோம் மேம் 2 பேரும். ம் ரூமுக்கு 2 தடவை வந்திருக்காங்க மேம். ஆனால் உண்மையாகவே தப்புலாம் எதுவுமே நடந்ததில்லை மேம் ம் 2 பேருக்கும். ம். சரிங்களா மேம்? அப்புறம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு மேலே ஒரு மாதிரி சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க மேம். நான் தீபான்னு ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுறதுனால மேம். ம் அவள்கிட்ட எப்படி லவ் வந்தது? லவ்லாம் இல்லை மேம், ம் ஃப்ரெண்டு தான் மேம். மெசேஜ், அதாவது தீமை விட்டுருங்க மேம். மெசேஜ் ஏதாவது ஒரு மெசேஜ் தப்பாக அனுப்பியிருந்தேன், அவங்களே பார்த்தாங்க மேம் மெசேஜ்லாம். என்ன விட்டுடுங்க? தீமா? தீம், சேட் தீம் மேம். ம் ஓ, தீமில் ஐ லவ் யூ போடுவீங்க? இல்லை மேம், அது அதுலேயே இருக்கு, டிஃபால்ட் தீம் மேம். ஓ இப்போ எனக்கு ஃப்ரெண்டு தான் மேம். எப்படி செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஃப்ரெண்டா? 2 தடவை தான் மீட்டே மேம். லவ் பண்ணீங்கல்ல, இல்லை இவங்க நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணீங்க, ஏன் உங்களுக்குள்ள விரிசல் ஏற்பட்டது? அதான் மேம். நான் சொல்லவா? சொல்லுங்க மேம். அவங்கள்ட்ட இருக்கிற அட்ராக்ஷன் போயிடுச்சு உங்களுக்கு. இப்படிலாம் இல்லை, அதுக்கப்புறம் தீபாவை மீட் பண்ணீங்க, தீபாட்ட அட்ராக்ட் ஆகிட்டீங்க. 2 தடவை தான் மீட்டே பண்ணேன். சாதாரண நடக்கிறது தான் இது. ஏன்னா இன்ஃபேக்சுவேஷன் இருந்தால் கொஞ்ச நாள் அது டை டவுன் ஆகும். மேம் 2 தடவை தான் மேம் மீட்டே பண்ணியிருக்கேன் மேம். சரி, உனக்கு அறிவு வேண்டாம்? ஆ, அப்பா அம்மா படிக்கிறதுக்கு தானே அனுப்புகிறாங்க. நல்லபடியாக படித்து நல்ல நிலைமைக்கு வரத்தை விட்டுட்டு இதெல்லாம் பண்ணலாமாம்மா? நம்ம அவங்க நல்லவங்களாக தான் மேம் இருந்தாங்க. இப்போ அவங்க பேரண்ட்ஸ் தான் மேம் ப்ராப்ளமே. அது கூட ஓரளவுக்கு அவங்க மறந்துடுவாங்க மேம். ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் உள்ளே வரதுக்கு முன்னாடி தீபாங்கிற ஆள் உள்ளே வந்துட்டாங்களே. அந்த பொண்ணை நான் சொல்லி புரிய வச்சுட்டேன் மேம். அந்த பொண்ணுக்கு நான் எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டேன் மேம். ஆனால் இப்போ அவங்க பேரண்ட்ஸ் தான் மேம் ப்ராப்ளமே. டோட்டலி பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் இருக்கும்போது அவ்வளோ எப்படி சொல்கிறது மேம், முன்னே இருந்து வெங்கடேஷ் மாதிரியே இருந்தாங்க மேம். எனக்கு சேர்த்து வச்சாங்களே கல்யாணம். அவங்க சொன்னாங்க இல்லைம்மா ரிஜிஸ்டர் பண்ணாமல் அனுப்பாது அப்படின்னு. எனக்கு நம்பிக்கை இருக்கண்ணா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சு இன்றைக்கி அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ண யோசிக்கிறாங்க. நீ அன்றைக்கி நாங்கள் செஞ்சோம்ல, நீ எதுக்கு நீ அவன் நம்பின, எங்களுக்கு தெரியும் அவன் என்ன பண்ணுறான்னு அப்படின்ட்டு. இல்லை மேம், சென்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ண தான் அனுப்புவேன்னு சொல்லிட்டாங்க மேம். அதனால தான் மேம் நான் நார்மலாக பேசுகிறேன் மேம். நார்மலாக பேசினா தான் அனுப்புவேன் சென்னைக்கு. அப்போ நம்பிக்கை அப்படியே தான் பண்ணுவேன். சென்னைக்கு அனுப்பவே மாட்டேன்ட்டாங்க மேம். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க மேம். சரி, இப்போது கட்டாயப்படுத்தி வாழவே முடியாதும்மா, கட்டாயப்படுத்தி வாழவே முடியாது. ஐ வாண்ட் டு நோ வாட் இஸ் இஸ் மைண்ட் செட். முதல்ல அவன் மனசில் என்ன இருக்குது தெரியணும். இப்போது வெங்கடேஷ், ஐ சால்வ் திஸ் ப்ராப்ளம், ஐ நோ வாட் த சொல்யூஷன் இஸ். என்கிட்ட ஒரு விஷயம் மட்டும் சொல்லு. சொல்லுங்கள். ஒரு பொண்ணுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பொண்ணு வந்து ஒருத்தரை நம்பி அவர் கூட நெருங்கி பழகும்போது அந்த நம்பிக்கை தன்னையே கொடுக்கறது, அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒருத்தர் திரும்பி வந்து இல்லை நான் அப்படி பண்ணலை சொல்லும்போது அந்த நம்பிக்கை துரோகம் அவளை இன்னும் கோவப்படுத்தும். அவனை விடவே மாட்டாள். நீங்கள் அந்த பொய்யை சொல்லாமல் உண்மையை சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவளே விட்டுடுவா, அவங்க பின்னால் வரமாட்டா. ஏன்னா அவளுக்கு தெரியும் இப்படி வாழ முடியாதுன்னு. கட்டாயப்படுத்தி உங்களோட வாழ முடியாது தெரியும். உண்மையை பேசுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இல்லை மேம், தப்பு நடக்கவே இல்லை மேம். யாரோ ஒருத்தர் போய் சொல்லுங்க. யார்? சரி என்ன பண்ணாங்கன்னு கேளுங்க மேம். அது தப்பா இல்லையான்னு உங்களுக்கு புரியும். என்ன பண்ணுனா அதே சொல்லு மேம் கிட்ட. சொல்லு, பேசு. என்ன பண்ண நீ? என்ன பண்ண நீ தானே பண்ண, சொல்லு. என்ன பண்ண சொல்லு. ஒன்றும் பண்ணல. தயவுசெய்து எனக்கு கோவம் வருது. உங்க அக்கா தங்கச்சியா இருந்தா இப்படி பண்ணுவியா நீனு? தப்பு பண்ண நீ தானே சொல்ற. என்ன பண்ண நீயே சொல்லு. ட்ரெஸ்ஸை கழட்டி இல்லை வெங்கடேஷ், எனக்கு சத்தியமா கோவம் வரும் வெங்கடேஷ். சத்தியமா நான் விட மாட்டேன். நீ எங்க வேணா போ, நான் உங்க வீட்டுல தான் உட்காந்துருப்பேன். நீ வர தொட்டிக்கு நீ சொல்ற வரைக்கும் நான் உங்க வீட்டுல தான் உட்காந்துருப்பேன். நீ எங்க வேணா போ, நீ எங்க வேணா போனா. சரி நீ போய் சொல்லிட்டே இரு, அவ இது சொல்லிட்டே இருக்கட்டும், அனுபவிச்சுக்கோ. நான் போய் சொல்லலை மேம். அப்படி ஒரு பொண்ணு சொல்லவும் மாட்டா. அவ அப்படியே போய் சொல்றதாவே இருக்கட்டுமே. உன்னோட போட்டோ போய் சொல்லாதுல்ல. அந்த போட்டோ எதுக்கு டெலீட் பண்ண சொன்னா? சென்னையில இருந்து வரும்போது இதான் கல்யாணம் பண்ணியாச்சுல, போட்டோஸ் எல்லாம் டெலீட் பண்ணுன்னு எதுக்கு சொன்னா? அந்த போட்டோ தான் சொன்னியா? அந்த போட்டோ மட்டும் நான் டெலீட் பண்ண சொல்லவே இல்லை மேம்.
அந்த ஃபோட்டோ மட்டும் டெலிட் பண்ணு நான் அவன்கிட்ட சரி சொல்லுவேன். எதுக்கு டெலீட் பண்ண சொன்ன சேர்ந்தாச்சு ஃபோட்டோஸ் டெலிட் பண்ணு நான் அவன்கிட்ட சொல்லவே இல்லை மேம். என்னோட நீ பொய் சொல்றது வரைக்கும் நீ முழிச்சிட்டு தான் இருக்கணும். நீ தயவு செஞ்சு கிளம்பி போயிடு. என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நீ மேலே 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 போய் சொல்ற. அந்த பொண்ணு போய் சொல்லலாம், பட் உன் ஃபோட்டோ போய் சொல்லாது. போய் சொல்லலாம். உங்க அம்மா காமிக்கவா ஃபோட்டோவை? காமிச்சிட்டேன் மேம். அவங்க அம்மா வந்துட்டு என்கிட்ட பிரிக்கிறதுக்கு தான் பார்க்குறாங்களே தவிர அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் போயிருந்தப்போ ரொம்ப பாசமாக சுடு தண்ணியெல்லாம் வச்சு கொடுத்து ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டாங்க மேம். நான் என்ன தெரிஞ்சோன்னு சாப்பாடு கூட போடல மேம். எனக்கு கேஸ்லாம் திறந்து விட்டு என்னென்னமோ பண்ணாங்க மேம். பக்கத்து வீட்டுக்காரங்க தான் வந்து திறந்து சாப்பாடுலாம் போட்டாங்க மேம். என்ன தெரிஞ்சோன்னா இவங்க இப்படிலாம் பேசவே மாட்டாங்க மேம். கொஞ்சமாவது இவங்களுக்கு நிஜமாலே பாசமாக பேசணுன்னா அவங்க வந்துருவாங்க மேம். ஆனால் அவங்க அம்மா தான் டோட்டலாக பிரெயின் வாஷ் ஃபோனில் பேச ஸ்டார்ட் பண்ண. இல்லை ஒரு நிமிஷம், இது பாருமா, நான் ஒரு விஷயம் சொன்னால் கேட்பியா? அவர் உண்மையை சொல்லியாச்சுன்னா நான் சொல்கிறது கேட்பியா? நீ நான் சொல்கிறது கேட்பியா? ஓகே உண்மையை பேசு. என்ன நடந்தது? ஏமாத்தாதே அவளை. பி எ ஜென்டில்மேன். நீ பண்ணினதுக்கு பொறுப்படுத்துக்கோ. அப்புறம் உனக்கு உங்கள் அப்பா அம்மா எதிர்த்தோனால அவளை கல்யாணம் பண்ண முடியலையோ அதை சொல்லு. அதை விட்டுட்டு கோழையாக இருக்காதே. உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட தான் மேம் இருக்குது எல்லாமே. ஃபஸ்ட்டு அவன் ஒத்துக்கணுமே இல்லைம்மா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில மேம். அதனால தான் மேம் அவங்க வீட்டில் போய் உட்காந்துட்டேன். சென்னைக்கு போயிட்டு வந்தவங்க திரும்பி என்னோட ட்ரெயினில் தான் வந்தாங்க. ட்ரெயினில் வர்றவங்க கேட்டாங்க இது யாருன்னு. மாமனார் நான் பார்த்துட்டே தான் மேம் இருந்தேன். அவங்க எப்படி பேசுகிறாங்க மாமனார்னு நல்லா தான் இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போனால் மட்டும் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுறாங்க. மேம் சென்னைக்கு நான் போய் சர்டிஃபிகேட் எடுத்து வரேன்னு சொன்னோடனே கூடவே வராங்க மேம் 2 பேருமே. ஆமாம், இப்படி ஓடி போயிட்டேன்னா இப்போ கூடவே வராமல் என்ன பண்ணுவாங்க வெங்கடேஷ் சொல்லு? நான் உன் குழந்தை ஒன்றும் இல்லை, அதனால தான் உன்னை தனியாக அனுப்பினேன். இப்போ தனியாக அனுப்புனதுக்கு நீ என்ன நான் உன்னை நம்பினதுக்கு நீ என்ன செஞ்சிருக்க அது மட்டும் சொல்ல. இங்கே பாரு எவ்வளோ அடி வாங்கியிருக்கேன்னு பாரு. உன்னை நம்பி நான் அனுப்பினேன்ல, நான் அனுப்புனதுக்கு நீ என்ன பண்ணு சொல்லு. யாரை அடிச்சாங்கம்மா? வீட்டில் தான். ஏன்? எதுக்கு அவனை நம்பினால அப்போ ஏமாத்திட்டு போயிட்டான்ல, இவனை போய் எதுக்கு லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறான். நான் உன்னை நம்பினதுக்கு நீ என்ன பண்ண அது மட்டும் சொல்லு. கல்யாணம் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன்? நான் உன்னை நம்பி அனுப்புனதுக்கு என்ன பண்ணணும்? மேரேஜ் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன்? நீ லவ் பண்ணியா இல்லையா? பண்ணல. அப்ப லவ் பண்ணுவீங்க, இன்னொரு பொண்ணு கிடைச்சா விட்டுட்டு போயிடுவீங்களா? இன்னொரு பொண்ணு கிடைச்சா விட்டுடலாம். அப்புறம் என்ன காரணம் அவளை விடுறதுக்கு? ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எஸ் நாங்க இப்படி இருந்தோம், எங்களுக்கு இப்படி இருந்தது, ஆனா எனக்கு இப்போ ஒத்துப்பட்டு வரல மேம், எனக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு நம்ம பேசலாம். பொய்க்கு மேல சொல்லிட்டு இருக்க நீ. அந்த பக்கம் போய் உட்காரு, தள்ளி உட்காருமா. உங்க பையன்கிட்ட பேசி பாத்தீங்க? தயவு செஞ்சு எனக்கு உங்கள்ட்ட ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. உங்களுக்கு ஒரு பையனா? ஒரு பையன். அந்த பையன் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவனுக்கு நெருக்கடி கொடுக்காதீங்க. இல்லையா? அவன் இருங்கம்மா, இல்லையெல்லாம் சொல்லாதீங்க. அவன் வந்து முதல்ல சொன்னது ஒண்ணு, அப்புறம் நான் அவன்கிட்ட உண்மையை பேசுப்பா சொன்னப்ப அவன் என்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிட்டான். சரி. அந்த பையன் 3 வருஷம் ரொம்ப லவ் பண்ணியிருக்கான் அந்த பொண்ணை. உயிருக்கு உயிரா நேசிச்சிருக்காங்க 2 பேரும். எப்படி அவ விடுவா? எப்படி விடுவா? அவன் உங்க பையனை உயிருக்கு உயிரா நேசிச்சிருக்கான், எப்படி விடுவா? பையனுக்கு நம்ம நினைச்ச மாதிரி கல்யாணம் பண்ணோம், எல்லாம் கனவு இருக்கும், எல்லா பெத்தவங்களுக்கும் இருக்கும். காலம் மாறி போச்சுமா. பசங்க அவங்க இன்னொரு போக்கில் போறாங்க. நம்ம தான் நம்மளை மாத்திக்கணும், வேற வழி இல்லை நமக்கு. இங்க போய் ஜாதி மதம் அது இது பேசிட்டு இருந்தோம்னா பசங்க வாழ்க்கை கெட்டு போயிடும். ஜாதியெல்லாம் நாங்க பேசுறீங்க மேடம், எப்பயுமே பேசுறது. அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் உங்க பையனுக்கு நீங்க நெருக்கடி கொடுக்குறீங்க? அந்த பொண்ணை விடுங்க. ஏன் எந்த நெருக்கடியும் கொடுக்கலீங்களா? அதனால தானே அவன் போய் சொல்றான். உங்களுக்காக தான் அவன் போய் சொல்றான். உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கான் உங்க பையன். இல்லைங்க, நாங்க எந்த நெருக்கடியும் கொடுக்கல. உங்களுக்கு பிடிக்கலங்க மேடம், அவ்வளவுதான். எங்களுக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்கல, நீங்களா கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? நான் சொல்றேன் அதான், நீங்க வந்து அவருக்கு தேவை பண்ணி அப்பே நீங்களா கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? இல்ல இல்ல, உங்களுக்கு பிடிக்கல இல்ல என்ன சொல்றேன்? இல்ல இந்த பாருங்க, நீங்க சொல்லி கொடுக்காதீங்க. அவர் வெளிப்படையா பேசுறாரு, நீங்க சொல்லி கொடுக்காதீங்க. அவர் வெளிப்படையா பேசுறாரு, அது எவ்வளவோ பரவாயில்ல. சரி பேசு, சொல்லுங்க. உங்க பக்கத்துல என்ன நியாயம் சொல்லுங்க. நான் அவர்கிட்ட கேட்டேன், எங்கிட்ட உண்மையை சொல்லுப்பா, நிஜமாவே நீ லவ் பண்ணியா இல்லையா? லவ் பண்ணேன் வந்து அவங்க 2 பேரும் பழகுனாங்களாம். என்னமோ அந்த பிள்ளை டார்ச்சர் பண்ணுது, சுத்தப்படாது அப்படின்னு அவனா சொன்னான். அப்புறம் அதான் ஃபோன் பண்ணிச்சு, வந்துச்சு, சொன்னிச்சு. அப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு 5-6 நாள் இருந்தது. அப்புறம் எல்லாம் தகராறாச்சு. தகராறு அதான் பண்ணிச்சு, சண்டைக்கு வந்துச்சு, கேஸ்லாம் திருவிட்டு சிக்கல் பண்ணிச்சு. அப்புறம் நாங்கள் போய்
அப்புறம் வந்து ஸ்டேஷனில் அப்புறம் அங்கே கெங்குவலிக்கு ஃபோன் பண்ணேன். அது என்னையே கொல்ல பார்த்துச்சு. அப்புறம் வந்து நான் ஒரு வாரம் இருந்தது. அப்போ எங்கள் பையன் வீட்டுக்கு வரல. அப்புறம் அவன் எங்கேயே போயிட்டான். சுவிட்சை ஆஃப் பண்ணி வச்சுட்டான். ஃபோனே எடுக்கலை. உங்கள் ஊரில் விசாரிச்சுட்டு தான் உங்களை கூப்பிட்டோம் உள்ளே உட்கார்றதுக்கு. யார் கேஸ் ஓப்பன் பண்ணாங்க, என்ன நடந்தது உங்கள் வீட்டில் எல்லாம் சொல்லிட்டாங்க. யாருங்க ஓப்பன் பண்ணதா? யார் ஓப்பன் பண்ணாங்க நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, நான் உள்ள டாப் போட்டுக்கிட்டு இருந்தேன். அதான் பண்ணிச்சு. நான் 108க்கு ஃபோன் பண்ணி கொடுத்துட்டேன். என்ன நடந்தது? இவங்க தான் மேம் இப்படி இருக்கும் மேம் வீடு. எப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ரோடு மாதிரி போகும். அந்த லாஸ்ட்டில் கிச்சன், இங்கே பெட்ரூமு, இந்த சைடு ஒரு ஹால், இந்த சைடு ஒரு ஹால். அவங்க ஃபஸ்ட்டு என் மாமா என்ன சொன்னாங்க, நான் வந்துட்டு இவர் வராமல் போக மாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். என் மாமாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்துட்டு கூட்டிகிட்டு போங்க, அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு மேம், நீங்கள் சும்மா தானே இருக்கீங்க, வந்து கூட்டிகிட்டு போங்க, இங்கே இருக்கலாம் வேண்டாம், எங்கள் பையன் வந்து நாங்கள் சொல்லி அனுப்புகிறோம், வந்து பேசுகிறோன்னு சொன்னாங்க. மாமா என்ன சொன்னாங்க, சரி கிளம்பி வந்துடு, நம்ம இங்கே ஸ்டேஷனில் நான் கம்ப்ளைண்டே வேண்டாம், ஏன்னா நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மாமா என்ன சொன்னாங்க, ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலான்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொன்னாங்க. இவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க. இவங்க ஸ்டேஷனில் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாள்னு சொல்லிட்டு கேஸ் எல்லாம் திறந்து விட்டு 108க்கு கால் பண்ணாங்க. நான் எனக்கு ஃபோன் இல்லை, மொபைல் வச்சுருந்தேன் மேம். அவங்க எதுக்கு கேஸை திறந்து விட்டாங்க? கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக மேம். நான் கேஸ் திறந்துட்டு அவங்க மொபைல் வச்சுருந்தேன் மேம். கால் பண்ணால் எடுக்கவே எடுக்காது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே ஜன்னல் வழியே எல்லாரையும் கூப்பிட்டேன். 10-11 மணி இருக்கும். கிராமங்கள்னால எல்லோரும் நல்லா மூடிட்டாங்க. ரொம்ப பயமாயிடுச்சு. பக்கத்து வீட்டில் ஒரு பாய் அங்கிள் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காங்க. அவங்க வந்து அப்புறம் அவங்க வேற ஒருத்தவங்களுக்கு அவங்க ஃபோன் நம்பர் அவங்ககிட்ட இருக்கோம். அது ஃபோன் நம்பர் எடுத்துகிட்டு வரீங்க மேடம். அவங்கள நீங்கள் கேள்வி, நான் திறந்து விட்டேன்னா இல்லை இந்த பிள்ளை திறந்து. அவருக்கு எப்படி தெரியும் யார் திறந்து விட்டாங்கன்னு? இதை கேளுங்க. நான் என்ன தெரியுமா, எங்கள் அக்கா வீட்டுக்கு உடம்பு சரியில்லை. எங்கள் அக்காவுக்கு உடம்பு சரியில்லை. அங்கே போய் இருந்தா அப்படி. இவன் அப்போ சென்னைக்கு எங்கேயும் இருக்கிறான். ஃபோன் பண்ணால் எடுக்கல. அந்த பிள்ளை தேடிக்கிட்டு வந்துருச்சு. நைட்டு 10:30 மணிக்கு வந்துச்சு. வந்துட்டு காலைக்கு போகிறேன், வந்து உங்கள் பையனை காதலிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் கேட்டு சொல்கிறேன். என்ன அப்புறம் 5-6 நாள் இருந்தது. நானும் சாப்பாடெல்லாம் போட்டேன். அப்புறம் நான் உளுந்து கூட கும்பிட்டேன். இங்கே இருக்காத, போப்பா அங்கே சரியாக இருக்குன்னு அவங்க மாமிங்கிட்ட அவங்க அப்பாக்கிட்டலாம் சொன்னேன். போகவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணுச்சு, திரும்ப உடம்பு சரியில்லை. எங்கள் அக்கா பெட்டில் இருந்துச்சு, போயிட்டு அப்படி. அப்புறம் நான் என்ன அவங்க இந்த பிள்ளை என்னை வாடி போடின்னு திட்ட ஆரம்பிச்சிருச்சு. எதுக்கு சும்மா எதுக்கு வாடி போடி திட்டணும்? உன் மகனை கூப்பிட்டு வா, நான் கல்யாணம் பண்ணோம், நீ தாண்டி ஒளிய வச்சிருக்க அப்படின்னு என்கிட்ட சண்டைக்கு வந்துருச்சு. அப்போ நான் என்ன சொன்னேன், கண்டபடி திட்டுங்க. அப்புறம் நான் என்ன சொன்னேன், எங்க இருக்கான்னு தெரியாது பாப்பா, நீ என்ன வந்து சொல்ற. ஒரு நிமிஷம் நீங்க சொல்லுங்க. அன்னைக்கு என்ன நடந்தது? நான் நடந்து ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன் மேடம். கேஸ் வந்து இவங்க திருப்பி உடைச்சிருக்குது மேடம். இவங்க அந்த அளவுக்கு செய்யற அளவுக்கு கேஸை திரி விட்டு கொள்ற அளவுக்கு ஆள் இல்லைங்க. பிடிக்கலன்னா சொல்லியிருப்பாங்க, பப்ளிக்காக பேசிவிடுவாங்க, பட்டுன்னு சொல்லிவிடுவாங்க. கேஸை திரி விட்டு கொள்ற அளவுக்கு அவங்க ஒன்றும் ஆள் இல்லைங்க மேடம். உங்களுக்கு ஆஸ்பத்திரியாக இருந்தால் ஃபோன் பண்ணாங்க, அந்த மாதிரி கேஸை திரி விட்டு ரூமில் உள்ளே போட்டு முட்டி கற்றுக்க என் செல்ஃபோன்லாம் தூக்கி போட்டு உடச்சிருக்குது மேடம். கீழே போட்டு ஒன்றுக்கெல்லாம் போய் செல்ஃபோன் ஒன்றுக்கெல்லாம் போச்சு. நீங்க எதுக்கு ரூம்ல போய் லாக் பண்ணிக்கிட்டீங்க?